எங்கட குடும்பத்துல யாருக்கும் டைமண்ட் பாபுவை பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. நீங்கள் கல்யாணம் கட்ட இயலாது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுது. நல்ல ஜோக் அடிச்சிருக்கேன். வீட்டுல போய் எல்லாருக்கும் சொல்லல. உங்களுக்கு என்னென்ன பயம்? எல்லாம் சிவமயம். പുതിയ റിയാക്ഷൻ വീഡിയോയിലേക്ക് സ്വാഗതം. അപ്പൊ നമ്മള് ഇന്ന് റിയാക്ഷൻ ചെയ്യാൻ പോകുന്നത് കമൽ സാറിന്റെ തെനാലി മൂവിയിലെ നെക്സ്റ്റ് സീനാണ്. അപ്പൊ കഴിഞ്ഞ സീനിൽ നമ്മൾ ആ സോങ് വരെയുള്ള സംഭവം ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. രക്ഷ ഉണ്ടായിരുന്നില്ല. മെയിനായിട്ട് കമൽ സാറിന്റെയും ജയറാമേട്ടന്റെയും വല്ലാത്തൊരു എന്താ പറയാ ഭയങ്കര പെർഫോമൻസ് നമുക്ക് അവിടെ ഏകദേശം ഒരു കോമ്പറ്റീഷൻ പോലെ പല സ്ഥലത്തും കാണാൻ പറ്റും. പിന്നെ അതുപോലെ തന്നെ മറ്റുള്ള ആക്ടേഴ്സും അങ്ങനെ തന്നെയാണ്. പിന്നെ അതിന്റെ കൂടെ നമ്മളെ മറ്റേ രണ്ടുപേരുണ്ടല്ലോ, ഡോക്ടറും അസിസ്റ്റന്റും, അവരും പൊടിയായിരുന്നു. പ്രത്യേകിച്ച് സോങ്ങിന്റെ ഇടയിൽ ഡാൻസ് ഒക്കെ കളിക്കുന്നതാണ് അവരികൂടിയാണ് ശരിക്കും ആ ഒരു സീനെ ഭയങ്കര ഒന്ന് ബൂസ്റ്റ് ചെയ്യുന്നത്. അതായത് വില്ലന്മാരെന്ന് പറഞ്ഞാൽ ഇത്രയും കോമഡി വില്ലന്മാർ. ഒരു കമന്റ് ഇട്ടിട്ടുണ്ടായിരുന്നു ശരിക്കും 90s ആ ഒരു കാലഘട്ടത്തിലൊക്കെ ജനിച്ച ആളുകൾ എനിക്ക് തോന്നുന്നു കുറച്ചുകൂടി ഈ ഒരു മൂവീസ് ഒക്കെ കണ്ട് വളർന്നവരാണ് തോന്നുന്നത്. അപ്പൊ ആ ഒരു നൊസ്റ്റാൾജിയൊക്കെ ഷെയർ ചെയ്ത് ഞാൻ ശരിക്കും ആ സമയത്ത് ഇത്ര ഭയങ്കരമായിട്ടുള്ള ക്രൈം പടങ്ങളൊന്നും അധികം ഉണ്ടാവാറില്ല അല്ലെ. എന്തെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ തന്നെ എപ്പോഴെങ്കിലൊക്കെ വരുള്ളൂ. അത് മാത്രല്ല അങ്ങനത്തെ പടങ്ങളൊന്നും യൂഷ്വലി പേരൻസ് കാണിക്കില്ലല്ലോ. കാരണം ഈ ഒരു മോഡാണ് എല്ലാവരും ഇഷ്ടപ്പെടുക, പ്രത്യേകിച്ച് ഒരു ഫാമിലി ആയിട്ട് കാണാനായിട്ട്. അപ്പൊ എന്തായാലും നമുക്ക് അടുത്ത സീനിലോട്ട് പോവാം. ഇവരുടെ സംഭവം ഇടക്കിടക്ക് ஆரோக்கியத்துக்கு நம்ம போற தூரம் வாக்கிங்ல போக முடியாது. ஐயோ அப்ப களைச்சு போவீங்க. குதிரையில போகுமே முடியாது. நம்ம மெட்ராஸ் தானே போறோம். மெட்ராஸுக்கு? எஸ். உனக்கு தான் உடம்பெல்லாம் சரியா போச்சு, அதனாலதான் மெட்ராஸ்க்கு அனுப்ப போறேன். டாக்டர், நான் ஒன்று சொல்லட்டே, நீங்கள் பிழையாக நினைச்சு கொள்ளப்படாது. நினைப்பேன் சொல்றேன். நான் உங்கள் இந்த குடும்பத்தோட இந்த வெக்கேஷனை இங்கே கழிக்கவோ கிளிக்கோ இல்ல வேண்டாம். நீ ஃபேமிலி மெம்பர் கிடையாது, ஒரு மூணாவது மனுஷன். அப்படி பாக்க இந்த டைமண்ட் பாபு 4வது மனுஷன். இன்னும் சொல்ல போனால் 4 மனுஷன், வேற மாகாணம். ஆனா அவ என் குடும்பத்துக்கு மாப்பிள்ளையா வர போறவன். எங்கட குடும்பத்துல யாருக்கும் டைமண்ட் பாபுவை பிடிக்கல. எனக்கு பிடிக்கல. நீங்கள் கல்யாணம் கட்ட இயலாது. உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுது. நல்ல ஜோக் அடிச்சிருக்கேன். வீட்டுல போய் எல்லாருக்கும் சொல்லல. പിന്നെ വിടുകയാണ്. சொல்ல மாட்டேன். வா. இது என்ன സംഭവം? പിന്നെ വിടും. எமர்ஜென்சியா? Absolutely. ஆமா, வண்டி எங்க போகுது? வண்டி மதுரை ரயில்வே ஸ்டேஷன் போகுது. Oh, you are in luck. So am I. அந்த ஊருக்குலாம் போகாது சார். அது இல்ல சார், மதுரை ரயில்வே ஸ்டேஷன்ல அப்படியே இவரை கொஞ்சம் டிராப் பண்ண முடியுமா? வேற ஒருத்தங்க புக் பண்ணிருக்காங்க, அவங்கள பிக்கப் பண்ண போறேன். ஒருத்தரை பிக்கப் பண்ண போகும்போது இன்னொருத்தரை டிராப் பண்றதுல என்ன தப்பு? தப்பே இல்ல. உட்காருங்க சார். இந்த வண்டி சரியில்லை, வேற கதவு இல்ல பாருங்க. அந்த பக்கம் இருக்கு. அங்கேயும் இல்லையா? இல்லைன்னா அடுத்து நான் உனக்கு ஒரு கதவே பண்ணுவேன். அன்னைக்கு என்ற வணக்கங்கள் பாபுவுக்கு சொல்ல இல்லை என்றாலும் பரவாயில்லை. குழந்தைக்கு என்ற முத்தங்கள், முக்கியமா ஜானைக்கு என்ற வண்டி எடுப்பா. എല്ലായിടത്തും പറഞ്ഞോണ്ട ഇഷ്ടമുള്ള ഇടത്താ പറഞ്ഞത്. உலகெங்கும் உள்ள டிவி நேயர்களுக்கு காஃபி. வெயிட், இது எப்படி இருக்கு பாரு. உலகெங்கும் உள்ள டிவி நேயர்களுக்கு ராஜ் டிவி நேயர்களுக்குன்னு சொல்லுங்க. பாவம் மெட்ராஸ்ல இருந்து வராங்கல்ல உங்களை பேட்டி எடுக்கிறதுக்கு. சும்மா வராங்க. இன்டர்வியூ. எவ்வளவு பெரிய டாக்டர். எவரிபடி இஸ் டாக்கிங் அபௌட் மீ. காஃபி. டாக்டர், எனக்கு தெரியாது. தெனாலி ரசிகர்களுக்கு ஏன் பாபு, உங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே தெரியாது? வாந்தி கிடக்குது. எங்க ஓடுறீங்க? அவங்க எங்க எடுப்பாங்கல? This is about psychiatry. டாக்டர் இன்டர்வியூ பண்ண வந்திருக்காங்க, ஃபேமிலி இன்டர்வியூ கிடையாது. அப்ப நாங்க வரலாம், வந்து இந்த வேடிக்கை பாருங்க. Come just behind me. ஸ்டார்டிங் எப்படி? ரைட் லெக் எடுத்து வைங்க. அது இல்லம்மா, ஸ்டார்டிங் டயலாக் எப்படி? எல்லாரும் പറഞ്ഞോളൂ. கேமரா எங்க பீஸ் பண்ணிக்கலாம்? ഇവിടെ വരുമോ ഇനി? അതേപോലത്തെ വണ്ടിയല്ലേ? வணக்கம், வெல்கம். இல்ல அதுപോലത്തെ വണ്ടിയായിരുന്നു. வீடு கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு
சொன்னீங்களே? ஒரு கஷ்டமும் இல்ல. அதான் உங்களே வந்து வழி காட்டிட்டாரு. யாரு? டாக்டர், மறுபடியும் சுண்டலி வந்துட்டான். டேய், சுண்டலி இல்லடா, தெனாலி. இங்க சுண்டலிடா. ஏன் எலி மாதிரி எத்தனை வெளிய விட்டாலும் மறுபடியும் வீட்டுக்குள்ள போய் கலாட்டா பண்றான் பாருங்க. சுண்டலி வந்துட்டோம். அந்த பாயிண்ட் கிட்ட போய் வச்சேன். எப்படி இவங்க கூட இங்க? சாரி சார், மறுபடியும் அவரே வந்து ஏறிட்டார். நான் உங்ககிட்ட அப்பவே ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் நடிப்பெல்லாம். பஸ்ஸிலேயே போக பயந்த எனக்கு தைரியம் வரவழைக்க வேணும் என்று குறிவார்த்து இந்த வேனில் அனுப்பி வச்சவர். நான் சொன்னேன், இதுதான் ட்ரீட்மெண்ட். அல்ல, இது எங்க ட்ரூப் வேண்டாம், ஒரு டிவி சீரியலுக்காக வச்சுக்கோ. வழியில அவர் கூட பேசும்போது எங்களுக்கு ஒரு ஐடியா வந்து. என்ன ஐடியா? இப்போ உங்களே கேள்வி கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கும் போர் அடிக்கும், பாக்குறவங்களுக்கும் போர் அடிக்கும். அதனால இவரே கூட வச்சுக்கலாம். இவரை கூட வச்சா அவ்வளவு நல்ல இருக்கும். இப்போ சமையல் குறிப்புனா அவங்க பண்ணி காட்டுவாங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் ஹலோ 2 ஷாட்ஸ் 2 சேர் போடுங்க. இவர் ரெண்டு பேரும் எல்லாரும் டிவி பார்ட்டிக்காக நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு விളിക്കുന്നു. எனக்கும் டாக்டர் ட்ரெஸ் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் ட்ரெஸ்ஸும் லூசென்று சொல்லுவாங்களோ എന്നൊരു ഭയം. ഇതുപോലെ ഒരു കോട്ട് വേണ്ടി തന്നെ വേണമെന്ന് കട്ടായമില്ല. நானும் புடியதையா, நீங்க தயார் தானே? என்ன தயார்? டிவி பார்ட்டி தானே. உலகெங்கிலும் உள்ள ஏராளமான ராஜ் டிவி ரசிகர்களுக்கு எங்கள் அன்பு வணக்கம். மனோ தத்துவ நிபுணர்களை பற்றி நாங்க சொல்லல, அவர் புத்திசாலி, மனப்பாடம் பண்ணவங்களே சொல்றாரு. ஆமா, எனக்கு புரியல, புரியப்பட சொல்லுங்க. உலகெங்கும் உள்ள ராஜ் டிவி நேயர்களுக்கு என் அன்பார்ந்த வணக்கம். சார், இப்போ மனோ தத்துவம் பத்தியும் மனோ வியாதியை பத்தியும் கொஞ்சம் சுருக்கமா சொல்றீங்களா? மனோ தத்துவ நிபுணர்களை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் அதிகம் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா மனோவியாதியை பத்தி சொல்ல போனா, மனோவியாதி என்பது அது வந்து பிளவுஸுக்குள்ள இருக்கிற மனசு வெளியில தெரியுது, அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், அப்போ இவர் வந்து இன்னும் உங்க பேஷண்ட எங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணலையே. யா, வெல், ஹி இஸ் மிஸ்டர் தெனாலி சோமன். ஆமா, ஏன் உங்களுக்கு தெனாலின்னு பேர் வந்தது? ஒரு முறை நான் செய்த விளக்காக ஒருவர் கேலியாக பேசினார். பிறகு அவர் பேசின பேச்சே என்ற பெயரா போட்டது. ஒரிஜினல் தெனாலி ராமன்னா கிறுக்குத்தனமா செய்வாரு, புத்திசாலித்தனமா முடியும். நீங்க எப்படி? அப்படி என்றும் சொல்ல இயலாது. நான் கிறுக்குத்தனமாக ஏதாவது செய்தால் கிறுக்குத்தனமாக தான் முடியும். டாக்டர், தெனாலி மாதிரி ஒரு பேஷண்ட நீங்க எப்படி ட்ரீட் பண்றீங்க? யா, இட்ஸ் a very good question. முதல்ல அவங்களுக்கு உள்ள இருக்கிறத நம்ம மெதுவா வெளியெடுக்கணும். அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி எடுத்துட்டு, இல்ல சாரி, அது குழந்தை மாதிரி எனக்கு விளக்கிட்டது. டாக்டரை பற்றி டாக்டரே சொல்றது நல்லது இல்ல தானே. நான் சொல்ல வேணும் அண்ணி சொல்றா, சரியே? பேஷண்ட் இல்ல. ஓகே, டாக்டர் பத்தி நீங்களே சொல்லுங்க. முதலில் இவரை டாக்டர் என்றே சொல்ல இயலாது. இவர் தெய்வத்தின்ற தெய்வம். எனக்கு முதல் தெய்வம் டாக்டர் பஞ்சபூதம். அவர்தான் எனக்கு முதலில் சிகிச்சை செய்தவர். ஆனால் அந்த தெய்வத்துக்கு எனக்கு என்ன வரம் கொடுக்க வேணும் என்று தெரியவில்லை. அந்த தெய்வம் என்னை இந்த தெய்வத்துக்கு அனுப்பி வச்சதனால் இவர் தெய்வத்தின்ற தெய்வம். தெய்வத்தின் இந்த தெய்வத்தின்ற தெய்வத்தினால் எனக்கு என்ற பயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டது. உங்களுக்கு என்னென்ன பயம்? எல்லாம் சிவமயம். இது ஒண்ணும் இல்ல, சின்ன வயசுல இருந்து அடிமனசுல பாதிக்கப்பட்ட சில சம்பவங்கள். ஐ மீன் கான்ஜெனிட்டல் ஃபியர்ஸ். இது வந்து சைக்கோநியூரோசிஸ். அண்ட் ஆக்சுவலி என்ன பண்ணலாம்னா, இத அவரே சொன்ன பெட்டரா இருக்கு. ஆஃப் கோர்ஸ் ஃபுல்லா ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொண்டானே. உலகத்துல எல்லாருக்கும் பயம் என்பது உண்டு. ஆனால் அவைகள்
தைரியம் என்ற முடியை போட்டுக்கொண்டு பயப்படுவேன். நான் தெரிந்தே தைரியமாக பயப்படுறேன். பயப்படுறதுக்கு என்றைக்குமே நான் பயந்ததில்லை. ஃபேண்டாஸ்டிக், சூப்பர். philosophy எல்லாம் பேசுறீங்க? இதுவும் டாக்டரோட ட்ரீட்மெண்ட் தானா? என்று மட்டும் நான் சொல்ல இயலாது. டாக்டரின் ட்ரீட்மெண்ட் மாத்திரமல்ல, அவர் இந்த குடும்பம் எனக்கு கொடுத்த ஒரு நிமிஷம். அதான் சம்பவம். குடும்பம் குடும்பம் எல்லாரையும் கேமராவில் தெனாலி பாரு பூந்து விளையாடுறான். கைலாஷ் பூந்து ஈ ஆடல. இது டாக்டரின் மெடிசின். மனிஷி வணக்கம். And wife. இது டாக்டரின் பிள்ளைகள். இந்த பெரியன், இந்த பெட்டை, നേരത്തെ അവരൊന്നും കൊണ്ടുവരണ്ടെന്നല്ലേ പറഞ്ഞു. உங்க தங்கச்சியா? ஐயோ கரகட்டு போச்சது. இது டாக்டரிന്റെ டைமண்ட் பாபு. ഇവൾ കഥപ്പിനും നല്ല പാടുവിനും പാടുമ്പോ 1 2 3 4 അയ്യോടാ ഇത് കനസില്ല എന്ന് അയ്യോ ഇന്റർവ്യൂ ജെറാൾഡ് എക്സ്പ്രഷൻ കണ്ടോ? என்னதல்ல இங்க இன்டர்வியூ நடந்துட்டு இருக்குல்ல, ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இன்ட்ரோ듀ce பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, கிளம்புங்க சீக்கிரம் கிளம்புங்க. எங்க வேலையை பாருங்க. ஹரியா சீக்கிரம்.